இப்போ தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே, நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தேவைப்படுது, கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லை. தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம அது ஒரு பொருள்படுத்துறது இல்லை. இல்லை, வேற ஏதாவது கேள்வி? அதுதான் இப்போ நாங்கள் இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல, நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவு செய்து நீங்கள் போயிருங்க. எங்கள் தாத்தா காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் அந்த ஒலி எழுப்பி கொண்டு போகுது, சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது. அது யார்? அது இங்கே வா, நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது அது? பாதுகாப்புன்னு. நீங்க சொந்த நாட்டுக்குள்ள தானே போறேன், வேற என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன்? வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா, பெட்ரோல் செலவு போப்பான்னு. அது மாதிரி மக்கள் அரசியல்ல அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் இப்போ எங்கள்லேயே 4 பேர் அந்த கூட்டத்துக்குள்ள தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது. அது இப்போ தம்பி விஜய் போல ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம். இப்போ என்னை மாதிரி நின்று பேசுறது கொஞ்சம் கடினம். அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும், அவர் கேட்டு வாங்கியிருப்பாரு. அதை ஒரு பெரிதாக எடுத்துக்க வேண்டியதில்லை. குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னவரை இவர் எப்படி பார்க்குறாரு? தம்பி கேள்வி கேட்டு என்னை தான் பார்க்கணும். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இறந்த மக்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட என் மக்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா? இந்திய கடலுக்குள்ள மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா? அவங்கள பற்றி உங்க கருத்து என்ன? அந்த இலங்கை உங்களுக்கு நட்பு நாடா இருக்குது. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? மணிப்பூர் கலவரத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை என்ன? நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து கொண்டு போய் 2 பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தின பெருமக்கள் யாரு? தம்பி அது யாரு? இங்க கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசுற எல்லாரும் குஜராத் கலவரத்தை ஒரு தடவை பேசு, அதே தான் பேசுற. இங்க ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பற்றி பேசுற பெருமக்கள், அவரால் அனுப்பப்பட்ட ராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க. ஏற்படுத்திய 3 ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்க பேசுங்க. நீங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுறீங்களா, நான் பேசுறேன்னா? இதுவரை இங்க பாருங்க, அல்லா மேலான இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டதில்லை. நான் ஓட்டுக்காக நிக்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன். நான் நாட்டுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன். எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ. என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நான் இல்லை, எங்க முன்னவர்கள் ஏராளமானவர்கள் எதையும் எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்துருக்கான். அதுல போய் இது நீ போடு, நீ மக்களுக்காக நிக்கிறன்னா ஓட்டுக்கு அது காசு கொடுக்குற. எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க, சந்தையாக்கிட்டீங்க. இதை வாக்கு விற்கிற சந்தையாக்கிட்டீங்க. அப்புறம் ஆகுன்னா ஒரு கேட்டா ஏதாவது பேசிட்டா கைக்கூலிங்கிறது, கால் கூலிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு அவங்களே தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில்? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது. நான் அவரை சிறையில் இருக்கும்போதுலேருந்து அப்பான்னு தான் அழைப்பேன். நீங்க அதை பார்க்கக்கூடாது. நீங்க குற்றச்செயல்கள் நடக்குதுன்னா குற்றச்செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க. அதை தவிர்க்கிறதுக்கு, அதை போக்குறதுக்கு பாருங்க. இனி வரும் காலங்களில் இதுபோல குற்றங்கள் நிகழாம இருக்க தலைவர் பெருமக்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லி 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 இங்க சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னுட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை.
நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது. இப்போ நீங்கள் எதை நோக்கி எங்களை அழைச்சிக்கிட்டு போறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சும்மா அவனா வர்றவன்லாம் ஒன்று பேசிட்டா கைக்கூலிங்கிறது, எடுபடிங்கிறது, அடிமைங்கிறது, அடிவரடிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க? பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க, இல்லை காணிக்கை கேட்குறீங்களா? என்னங்கடா கொடுமையா இருக்கு.